சிங்கிள் உமன், அவங்க தனியாக அந்த உலகத்தில் இருக்கிறாங்க, அவங்க கேட்பார் இல்லைன்றதுனால நீங்கள் என்ன வேணா பேசுவீங்களா? அப்போ சங்கீதாக்கு பொருந்தாதா? சங்கீதாவை எல்லாருக்கும் தான். அரசியலுக்கு அப்புறம் ஒரு படம் வருது, அந்த படத்துல பெண்கள் குறித்து ஒரு கெட்ட வார்த்தை வருது. அவரும் தான் பேசக்கூடாது, அவருக்கு மட்டும் என்ன கிரீடம் வச்சுனா? எந்த பெண்ணை அசிங்கமா பேசும்போதும் அவர் தட்டி கேட்கல சார். கேட்கல. அரசு என்னவா அவர் தட்டி அவர் பேசுனது பெண்களை பற்றி இல்லை. கவர்ச்சி அரசியல்ன்றாங்க. நான் என்ன அப்படின்றாரு. அப்ப நான் என்ன அப்படின்ற அவர் ஏன் அதுக்கப்புறம் சொல்லல? அசிங்கமா பேசி முடிச்சிட்டாரு. அப்புறம் வாட் அபவுட் ஹிம், வாட் அபவுட் தட் பர்சன், வாட் அபவுட் செத்து போனவங்கன்னு கேட்டா வாட் அபவுட்லாம் பேசாதீங்க. எவ்வளோ பெரிய ஆட்கள், எவ்வளோ பெரிய சாதனைகள் பண்ண நாட்டில் ஒரு 2 மென்னோட செக்ஷுவாலிட்டி தான் எங்களுக்கு முக்கியமான டாபிக். வாட் நான்சென்ஸ். எல்லாருக்குமே அந்த அட்வைஸ் கொடுக்கணும்ல நீங்க? எல்லாருக்கும் தான் சார். நேற்று தமிழ்நாட்டினுடைய எதிர்க்கட்சி தலைவர் திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் தமிழக காவல்துறையால் கைது செய்யப்பட்டு 8 மணி நேரம் பிரயாணம் பண்ணி தஞ்சாவூர் காவல் நிலையத்தை கூட்டிகிட்டு போய் விசாரணை பண்ணி ஈவினிங்கே நைட்டே வந்து விடுவிச்சிட்டாங்க. ஆனால் ஒருத்தரை அரெஸ்ட் பண்ணுறாங்க. அரெஸ்ட் பண்ணி அவரை ரிமாண்ட் பண்ணாமல் தமிழ்நாடு அரசே வாதிடுது, எங்களுடைய எண்ணம் வந்து ரிமாண்ட் பண்ணுறது கிடையாது, விசாரணைக்கு தான் கூட்டிகிட்டு போகிறோம் அப்படின்றாங்க. விசாரணைக்கு எதுக்கு கைது பண்ணணும்? விசாரணை பண்ணிட்டு தானே கைது பண்ணணும். கைது பண்ணிட்டு விசாரணை பண்ணுவாங்களா அப்படின்னு பல கேள்விகள் இருக்கு. அப்போ இது ஒரு ஸ்டண்டாக தமிழக அரசு காவல்துறை இதை செய்திருக்கிறதா அப்படின்ற ஒரு கேள்வி எழுது. எப்படி இதை பார்க்குறீங்க? இதில் இருக்க லீகல் ஆஸ்பெக்ட்ஸ், சட்ட நடைமுறைகளை பற்றி பேசுறதுக்கான வல்லுநரே நான் கிடையாது. அதனால அதை பற்றி பேசுறது என் தலைப்பே இல்லை. பட் இதெல்லாம் பேசுகிற அளவுக்கு நம்ம நிலைமை வந்துருச்சே. தமிழ்நாட்டில் ஒரு புதிய கட்சி ஆட்சிக்கு வந்து இப்போ தான் கொஞ்ச நாள் தான், இன்றைக்கி தான் பட்ஜெட் அவங்க தாக்கல் செய்ய போகிறாங்க. இப்போ நம்ம எதை பற்றி பேசணும்? காவேரியிலேருந்து இன்னும் தண்ணி வரல, இங்கே டெல்டா விவசாயிகள் கஷ்டப்படுறாங்க. எதை பற்றி பேச வேண்டிய நாம எதை பற்றி பேச வச்சுட்டாங்க பாருங்க. அப்புறம் இது 8 மணி நேரம் கூட்டிகிட்டு போனாங்க. தப்பு செய்தால் எத்தனை மணி நேரம் வேணால் கூட்டிகிட்டு போவாங்க. இதுக்கு முன்னாடி எத்தனை பேர் எப்படிலாம் கூட்டிகிட்டு போனாங்க நம்மளும் பார்த்துருக்கோம்ல. இன் வாட் வே இஸ் இஸ் ஸ்பெஷல்? அதெல்லாம் தப்பு பேசினா, தப்பாக பேசினா, பப்ளிக்கில் என்ன பேசணும், விவசாய கட்டத்தனமாக பேசினா அதுக்கு உண்டான தண்டனை அவங்கவுங்க அனுபவிச்சு தான் ஆகணும். அப்படி விவசாய கட்டத்தனமாக அவர் பேசினாரா அப்படின்றதுல இப்போ கொஸ்டின் இருக்கு. இல்லை, அவர் மறுக்கிறாரு. அவர் வந்து நேற்று ப்ரெஸ் மீட்டில் அவர் சொன்னது என்னன்னா, இது நான் பேசல, வேற மாதிரியே சித்தரிக்கிறாங்க, நான் அப்படி பேச வேண்டிய அவசியம் எனக்கு கிடையாது, குழந்தைகள் இருக்கு, எனக்கும் பெண் குழந்தைகள் இருக்காங்க, மனைவி இருக்காங்க, அவங்க கூட வாழ்ந்துகிட்டு இருக்கேன் அப்படின்லாம் அவரு விளக்கம் கொடுக்குறாரு. அதெல்லாம் மைக்கு முன்னாடி பேசும்போது ஞாபகம் இல்லையா அவருக்கு? அது வினோதமான அம்னிஷியாவா இருக்குதுன்னு யோசிக்க வேண்டியதா இருக்கு. தெளிவா அவர் பேசினாரு. நம்மலாம் பார்த்துட்டு இருந்தா நம்மலாம் முட்டாளா? அப்போ மற்றவங்களை முட்டாளாக்குற, அதாவது நான் தப்பே பண்ணலங்க, நீங்கள் தான் தப்பாக புரிஞ்சுக்கிட்டீங்கன்ற கேஸ் லைட்டிங் இருக்குல்ல, இதெல்லாம் அனுமதிக்க முடியாது. நீங்கள் பேசுனீங்க, எல்லாரும் பார்த்தாங்க. ஏன் பேசுனீங்க அப்படி? நீங்கள் மேகதாதுவானியை பற்றி பேசுகிறீங்க, காவிரியிலேருந்து தண்ணி வரதை பற்றி பேசுகிறீங்க. ஒரு நடிகை பேர் ஏன் வருதாங்க? நடிகை பேர் இன்னும் பேசலையே, அவர் பேசல. கரெக்டு. அவங்க கட்சிக்காரங்க அது 10 தடவை அந்த பேரை கூப்பிட்றாங்க. ஏன்டா கூப்பிடுற? அப்படிலாம் கூப்பிடக்கூடாது, என்னோட சக நடிகை, நானும் சினிமா துறையிலேருந்து தான் வந்திருக்கேன், என் பள்ளிக்கு பற்றி இப்படி பேசாதேன்ற கோவமே அவர் வரலையே, அரசிற்றமே வரலையின்னு சிரிக்கிறார் அவர். சிரிச்சுட்டு இன்னொன்னோ தண்ணியை பற்றி பேசிட்டு இருக்காரு அவர். அப்புறம் நான் காவேரி பற்றி தான் பேசுகிறேன்னு சொல்கிறாரு. யூஸ்வலி பெண்கள் இந்த மாதிரி அசிங்கமாக சண்டை போடுவாங்க. நான் ஏற்கனவே இதை பற்றி பேசியிருக்கேன். ஒரு சின்ன மருமகள் வீட்டுக்கு வாழ வந்து அந்த மூத்த மருமகள் அந்த பொண்ணை தாளிச்சு எடுத்துரும். அப்போ இதெல்லாம் சொல்லும். தண்ணின்ற வார்த்தையை ஆண்கள் இப்படிலாம் வேற வேற ஸ்லேடைகள் பேசுகிறாங்கல்ல. இப்போ பெண்கள் வந்து கதவுன்ற வார்த்தை எப்படி பேசுவாங்க? எப்போ பார்த்தாலும் கதவை சாத்திக்கிறா அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ அந்த வீட்டில் குடும்பம் நடத்த தெரிஞ்ச மாமியார் என்ன சொல்லுவாங்க? அவள் கதவை சாத்திக்கிறா, நீ ஏமா அதை பற்றி பேசுகிற, உன் வேலையை நீ பாரு அப்படின்னு சொல்லுவாங்கல்ல. அப்போது நீங்கள் எதுக்கு அதை பற்றி பேசுகிறீங்க? ஒரு ஆண் பெண் உறவை பற்றி பேச வேண்டிய இடமா அது? அதுதான் உங்கள் வேலையா? நீங்கள் என்ன இருந்தாலும் நாங்கள் தானே சம்பளம் கொடுக்குறோம், எங்களோட வருமானத்தில் தானே, வருமான வரியில் தானே உங்களுக்கு சம்பளம் கொடுக்குறாங்க. எதிர்கட்சி தலைவரா? எதிர்கட்சி தலைவராக எதுக்கு போயிருக்கிறீங்க? ஆட்சியில் உங்கள் பங்கு ஒன்று இருக்குது. நீங்கள் கிரிட்டிசைஸ் பண்ணி இந்த ஆட்சி நல்லா நடத்துறதுக்கு உண்டான தூண்டுகோலாக நீங்கள் இருப்பீங்க. அதை பற்றி பேசாமல் இன்னொருத்தரோட செக்ஸ் லைஃப்பை பற்றி பேசுறது, இல்லைங்க நான் அதை பற்றி பேசுகிறேன், காவேரி பற்றி பேசுகிறேன்னு சொல்லி இதெல்லாம் ஃபன். அவங்களுக்கு ஆட்சி நடத்துறது அவ்வளோ தமாஷான விஷயமா போயிடுச்சு அவங்களுக்கு. எங்களெல்லாம் பார்த்தா அவ்வளோ பேக்காதா? இல்லைங்க நான் அப்படி பேசல, இப்படி பேசல, எனக்கும் அம்மா இருக்காங்க, அப்பா இருக்காங்க, எங்களுக்கு தெரியாதா அது? அதான் நாங்கள் கேட்குறோம், என்ன இப்படி வளர்த்து வச்சிருக்கிறாங்க உங்களை? இது ஒரு பக்கம். மிஸ்டர் உதயநிதி ஸ்டாலினை கேட்க வேண்டிய கேள்வி, உங்கள் அம்மா கோயில் கோயிலாக போய் சாமி கும்பிட்டு ஸ்பஷ்டமாக சமஸ்கிருதத்தில் மந்திரம் சொல்லி சாமி கும்பிட்றாங்க, அவங்களுக்கு பிறந்த பிள்ளை இப்படியா பேசணும்? பேசக்கூடாதுல்ல. இது ஒரு பக்கம் மிஸ்டர் உதயநிதியை பற்றி கேள்வி. இன்னொன்று, இப்போ அவர் பேசின வார்த்தைகள் அதோட உள்ளர்த்தம் வந்து ஒரு பெண்ணை அவமானப்படுத்துவதே கிடையாது.
அது ஒரு ஆணோட ஆண்மையை பார்த்து பொறாமப்படுறது. அவருக்கு மட்டும் எல்லாம் வருது அப்படின்னு சொல்றது. என்னங்க நீங்க இப்படி நடந்துக்கிறீங்க? நீங்களும் அதே கிட்டத்தட்ட அதே வயசான பெரிய பாரம்பரியமான குடும்பத்திலேருந்து வந்தவரு. நீங்க எதுக்கு இப்படிலாம் அல்பமா பொறாமப்பட்டுக்கிறீங்க? ஆட்சின்னா இது எலெக்ஷன்னா பீப்பிள் நடத்துற கான்டெஸ்ட். இந்த கான்டெஸ்ட்ல ஜெயிக்க முடிஞ்சா ஜெயிங்க. இல்ல ஸ்போர்ட்டிவா ஸ்போர்ட்ஸ்மேன்லயே அத ஹேண்டில் பண்ணிட்டு போங்க. சும்மா பொறுமை தள்ளுறீங்களே! கையறு நிலையில இருக்கிற ஒரு பெண் மாரி ஏன் பொறுமை தள்ளுறீங்க? ஆண் மாரி நில்லுங்க, செய்து காட்டுங்க. ஆட்சி எதிர்க்கட்சி தலைவருக்கு எவ்வளோ பெரிய பதவி இருக்கு. அத செய்யுங்க. சும்மா இன்னொருத்தர பத்தி இந்த மாரி புரணி பேசினே இருக்குது, அசிங்கமா பேசிட்டு இருக்குது. அது ஒரு ஆணோட இயலாமையோட உச்சகட்டம் இல்ல. அது உங்களுக்கு இருந்தாலும் ஏன் வெளில சொல்றீங்க? அத டீல் பண்ணிக்கோங்க. 3வது இது வந்து ஒரு பெண்கள் பிரச்சனை நீங்க சொல்ட்டீங்க. அவுட்டேஜிங் த மாடஸ்டி ஆஃப் வுமன் இன் பப்ளிக் அப்படின்ற அந்த கோட்ல நீங்க கொண்டு வந்துட்டீங்கன்னா, அந்த கோட்ல நீங்க தப்பு செய்தாலும், நான் தப்பு செய்தாலும், யார் தப்பு செய்தாலும் என்ன தண்டனை கொடுக்கணுமோ அது குடுக்கணும் தானே! நீங்க பாட்டுக்கு ஊர்வலமா கூட்டின்னு போறீங்க, கூட்டின்னு வரீங்க. என்ன நெனச்சுட்டு இருக்கீங்க? பொம்பளைங்கன்னா அவ்வளோ கிள்ளிக்கிறியா போயிட்டோமா நாங்க? எங்கள பத்தி ஒருத்தன் தப்பா பேசுவான். நீங்க அவன கொஞ்சுவீங்களா? இல்ல செல்லமா நடத்துவீங்களா? வாட் நான்சென்ஸ் இஸ் ஹேப்பனிங்ன்ற கோவம் பெண்களுக்கு வரும்ல. டோன்ட் யூஸ் அவர் நேம் இன் இன்வேன். எங்க பேர எதுக்கு நீங்க அல்பமா யூஸ் பண்றீங்க? பெண்களை மாடஸ்டியா அவுட்ரேஜ் பண்ணதா சொன்னீங்கன்னா, அந்த லெட்டர் அண்ட் ஸ்பிரிட்ட அமல்படுத்துங்க. சும்மா டம்மியா அத யூஸ் பண்ணிட்டு அப்புறம் பார்த்துக்கலாம். இல்ல மாடஸ்டி வந்து உதயநிதிக்கு மட்டும் தான் இருக்கா? மத்தவங்களுக்கெல்லாம் யாருக்குமே கிடையாதா? மாடஸ்டி வந்து ஆணோட மாடஸ்டி பத்தி அந்த கால சட்டத்துல எதுவும் சொல்லல. இன்னைக்கு சொல்லணும். ஆணுக்கும் தான் மாடஸ்டி இருக்கு. இப்ப இதுல இதுல பாதிக்கப்பட்டது ஒரு ஆணோட மாடஸ்டி தான். பெண்ணோட மாடஸ்டி பத்தி அங்க பெருசா பேசுனது எனக்கு தோணல. ஆணோட மாடஸ்டி பத்தி தான் நீங்க அவுட்ரைச் பண்ணியிருக்கிறீங்க. ஆனா சட்டத்துல ஆண் மாடஸ்டி இடம் இல்லன்றதுனால, ஒரே கேட்டகரி பெண் மாடஸ்டி பத்தி தான் நம்ம பேச முடியுது. இதுல அவுட்ரேஜ் ஆனது ஆணோட மாடஸ்டி. யூ ஆர் ரைட். சரி நீங்க பெண்ணோட மாடஸ்டின்னு கொண்டு வரீங்க. ஓகே ரைட். இட்ஸ் மேட் அவுட். அக்ரீட். அப்ப அதுக்கான ஆக்ஷன் எங்க? அதுக்கான அவுட்ரேஜ் என்ன? 50 வயசான ஒரு ஒரு நல்ல தாய்க்கு பிறந்து, நல்ல மனைவிக்கு கணவனா இருக்கிற, நல்ல பெண் குழந்தைக்கு அப்பாவா இருக்கிற ஆள் இப்படி பப்ளிக்ல பேசினா, அப்ப மத்தவங்கலாம் எப்படி பேசுவாங்க? இத நாங்க கண்ண மூடிட்டு அப்படியே போயிடணும் அப்படின்னா, அப்ப எல்லாரையும் யார் வேணா எப்படி வேணா பேசுங்கப்பா. உங்க வீட்ல ஏதாவது பவர் இருந்ததுன்னா, நீங்க என்ன வேணா பேசலான்ற மாரி தான ஆயிடுது. அப்ப இது ஆஸ் பப்ளிக், ஆஸ் எல்டர்ஸ் இன் த சொசைட்டி இத நம்ம தட்டி தானே கேட்கணும். என்ன பேசுறீங்க? பார்த்து பேசுங்க. நீங்க யார நினைச்சு பேசுறீங்க? நீங்க எந்த பொசிஷன்ல இருக்கிறீங்க? நீங்க உட்கார்ந்திருக்க சேர் எப்படிப்பட்ட சேர்? இதுல இப்போ உதயநிதி பேசினது யாரும் இங்க வந்து எல் பல தலைவர்கள் வந்து அத தவறுன்னு ஒத்துக்கிறாங்க. அதே சமயம் அத வந்து இத கைது வரைக்கும் போக வேண்டிய அவசியம் இல்லன்னும் சொல்றாங்க. அவரு இந்த மாரி திரும்ப திரும்ப பேசுறது. ரொம்ப காலமா ஹேபிச்சுவல் அஃபெண்டர் மாரி ஹேபிச்சுவல் உளறல் நெறைய பண்றாரு. நம்மளே இத பத்தி பேசியிருக்கோம். அவர் வந்து முன்ன எடப்பாடின்றது ஒரு ஊரோட பேரு. இடையர்கள் இருக்கும் பாடி, மாடு மேய்க்கிற இடம். பாடினா மாடு மேய்க்கிற இடம். எடப்பாடின்றது ஒரு ஊரு பேரு. அழகான பேரு. அத டெட் பாடின்னு சொல்லுவாரு அவரு. ஏன் உங்க வாயில அப்படிலாம் வருது? ஒருத்தர டீஸ் பண்ணணும்னா ஊர் பேர வச்சு டீஸ் பண்ணுவீங்களா? உங்கள எவ்வளவுலாம் இல்ல டீஸ் பண்ணுவாங்க? அரசியல் களத்துல நெறைய தலைவர்கள் இப்படி பேசுறது வந்து நீங்க வந்து எங்களோட இருந்திருக்கு தானே? நீங்க வந்து ஒன் ஆஃப் த கண்டஸ்டன்ட்ஸ் டு பி அவர் ரெப்ரசன்டேட்டிவ்னு வச்சுக்கோங்களேன். எங்க ரெப்ரசன்டேட்டிவ் எப்படி இருக்கணும்ன்றத பத்தி எங்களுக்கு ஒரு நம்ம அபிப்பிராயம் வந்து இருக்கும் தானே? அம்மையார் ஜெயலலிதா அவர்களே வந்து ஒரு இடத்துல பேசியிருக்காங்க. மகள் வந்து நாடாளுமன்ற உறுப்பினராக இருக்காரு. மகளினுடைய மனம் கவர்ந்தவர் வந்து அதுல ஒண்ணும் கொச்சையா இல்லையே. மனம் கவர்ந்தவர் அழகான தமிழ் சொல் பாருங்க. அதுல ஒண்ணும் தென் தப்பு இல்ல. அது அதுல இரட்டை அர்த்தம் கிடையாதா? அது நேரடி அர்த்தம் தான் அது. 2 அர்த்தமாலாம் அவங்க ஸ்ட்ரெய்ட்டா ஒரு அர்த்தத்துல தான் சொல்லியிருக்காங்க. உங்க ஃபேமிலிக்குள்ளேயே நீங்க பார்வை வச்சுக்கிறீங்க. உங்களுக்கு புடிச்சவங்களலாம் வச்சுக்கிறீங்கன்னு அவங்க சொல்றாங்க. அதுல ஒண்ணும் தப்பு இல்ல. 2 அர்த்தமாவே அவங்க சொல்லல. ஸ்ட்ரெய்ட் ஒரே அர்த்தமா சொல்றாங்க. அப்படி கம்பீரமா ஒரே அர்த்தமா நீங்க பேசுங்க. அதே ஒரே அர்த்தமா தான் நானும் பேசினேன் உதயநிதி சொல்றாரு. அவரு சொல்லவே நான் பேசவே இல்லன்ட்டாரு. நீங்க கட் பேஸ்ட் பண்ணி போட்டீங்க. அய்யய்யோ! நான் பேசவே இல்லன்னாரு. நாங்கன்னா இதுதாங்க. ஒண்ணு வீரமா இருந்தா ஃபுல் வீரமா இருங்க. நேரடியா பேசுங்க. ஒரு ஆணோட செக்சுவாலிட்டி பத்தி பேசுறதா இல்ல இருந்தாலும் நல்லபடியா பேசுங்க. இப்ப ஜெயலலிதா சொல்லிருக்கலாம். நேரடியா வந்து வேற மாரி சொல்லிருக்கலாம். இறந்து ஏன் வந்து போனவங்கள இரட்டை பத்தி பேச அர்த்தத்தோட வேணாம் பேசணும்? சார். இறந்து போனவங்கள பத்தி பேச. இப்ப எல்லா எடப்பாடி தலைவர்களுமே டெட் சொல்றாங்க. பாடின்னு சொன்னாரு. அப்புறம் சசிகலா அம்மையாரோட கால பத்தி பேசினாரு. காலுக்கு அது மாதிரிலாம் பேசினாரா? அதுக்கப்புறம் அழகிய வேட்பாளர் பாருங்கன்னு அந்த வேட்பாளர் அவ்வளோ வயசுலயே அப்படி வெட்கப்பட்டு நிக்கிற இது தொடர்ந்து பெண்களை ஒரு போக பொருளாகவும் பெண்களை இந்த மாதிரி அல்பமா பேசுறதுன்றது ஒரு தலைவர் ஒரு கடைகோடி தொண்டன் இப்படி பேசினாலே ஏன் இப்படி பேசாத உங்க கட்சிக்கு ஒரு கோட்பாடு இல்லையா? கடமை கண்ணியம் கட்டுப்பாடுலாம் சொல்றீங்க. வேர் இஸ் தட் கடமை கண்ணியம்? வேர் இஸ் தட் கண்ணியம் அப்படின்னு நம்ம கேட்போம்ல. தலைவரே இப்படி பேசுறாரு. கேட்டா எங்க ராஜா வீட்டு கண்ணுக்குட்டின்றீங்க. இல்ல அதான் சொல்றேனே. இது எல்லா அரசியல் தலைவர்களுமே கடந்த காலங்கள்ல அது இப்பயும் புழக்கத்துல நிறைய இன்னைக்கு பேசிட்டு தான் சோசியல் இருக்காங்க. மீடியா இருக்கிற காலத்தில் ஜென்சி இதெல்லாம் பார்த்துட்டு இருக்காங்க. ஜென்சி, ஜென் அல்பா, ஜென் பீட்டாலாம் பார்த்துட்டு என்ன கிரிஞ்சா பேசுறீங்க? என்ன இப்படி அல்பமா சீப்பா பேசுறீங்க? இது வந்து பெர்வர்டட் ஸ்பீச்ன்றது நீங்க வேணா மறைக்கலாம். சில்ட்ரனுக்கு இது தெரியுது.
இல்ல அவங்க சாட் ஜிபிடி, ஜெமினை, கோபைலட்ல போட்டு கேட்பாங்க. இல்ல இப்போ சிஎம் பேசுறாரு, கவர்ச்சி அரசியல்ன்றாங்க. நான் என்ன அப்படின்றாரு. அப்ப நான் என்ன அப்படின்ற அவர் இடத்துல ஏன் என்ன சொல்ல அதுக்கப்புறம் வர்றாரு? சொல்லல? நான் என்ன கொஸ்டின் மார்க். வை டிடன்ட் ஹி சே தட்? ஹி குட் ஹவ் வெரி வெல் செட் தட். நான் என்ன கவர்ச்சி பொருளான்னு தான் அவர் கேட்டிருக்கணும். கேட்கலையே. என்ன பேசணும் என்ன பேசக்கூடாதுன்னு ஒரு விவசாய இருக்குல்ல, அந்த இடத்துல அவர் இல்ல அப்ப நிறுத்துறாருல்ல. என்ன மக்கள் அப்ப யோசிப்பாங்க? நீங்க நான் என்ன என்ன வரப்ப நினைக்கிறீங்க? மக்கள் என்ன நீங்க என்ன யோசிப்பாங்க? நினைக்கிறீங்க? இவரு அசிங்கமா பேசி முடிச்சிட்டாரு. அப்புறம் வாட் அபவுட் ஹிம், வாட் அபவுட் தட் பர்சன், வாட் அபவுட் செத்து போனவங்கன்னு கேட்டா வாட் அபவுட்லாம் இல்ல பேசாதீங்க. இப்ப பேசுறதுக்கு பதில் இல்ல சொல்லுங்க. எல்லாருக்கும் தானே அது. எல்லாருக்கும் தானே அது. எல்லாரையும் தான் சொல்றோம். ஃபார் தட் மேட்டர் இப்ப யாருமே இப்ப இல்ல ஒரு சில முதலமைச்சர் கட்சியில ஒரு முதலமைச்சருடைய படம் வருது. ஒரு ஜனநாயகம் திரைப்படம் வருது. அவரு அரசியலுக்கு முன்பாக என்ன வேணா இருக்கட்டும். அரசியலுக்கு அப்புறம் ஒரு படம் வருது. அந்த படத்துல பெண்கள் குறித்து ஒரு கெட்ட வார்த்தை வருது. நான் பாக்கலையா? இல்ல அது அது வந்து ஒரு டேஷ் மகன்ற அவருடைய ஸ்லாங்லேயே சொல்லணும், டேஷ் மகன் அப்படின்ற மாதிரி வார்த்தை வருது. அவர் பேசுறாரு. கடந்த காலையில ஒரு திரைப்படத்துல பேசியிருக்காரு. அப்போ அந்த கெட்ட வார்த்தை பெண்களை கொச்சப்படுத்துதுன்னு தெரிஞ்சு ஏன் அதை பேசுறாங்கன்ற ஒரு கேள்வி இருக்குல்ல. அது முதலமைச்சரை பேசலாமான்னு கேள்வி எழுப்ப முடியுமா? அதாவது அந்த படத்துல இப்ப இந்த டாபிக் நம்ம பெரிய டாபிக். இப்போ அடியாள் என்பது கெட்ட வார்த்தை கிடையாது. கெட்ட வார்த்தை ஆக்கப்பட்ட வார்த்தை. உண்மையிலே அது தேவருக்கு அடியார் அப்படின்றது நல்ல வார்த்தை, புனிதமான வார்த்தை. நம்ம அதை காலப்போக்கில் எப்படி நாற்றம்ன்றது நல்ல மனத்தை கெட்ட மனம்னு ஆக்கிட்டோமோ அது மாதிரி சில வார்த்தைகள் மருவி வருது. அதெல்லாம் நம்ம பேச வேண்டியது தான். பட் அவரு அந்த படத்தை நடிச்சு கொடுத்து எடிட் எல்லாம் பண்ணும்போது he was not the chief minister. இன்னைக்கு அவர் ஒரு படத்துல நடிச்சு இந்த மாதிரி டைலாக் எல்லாம் நீ கட் பேசினா பண்ணிருக்கலாமே. அதுக்கப்புறம் தானே வருது படம். பண்ணியிருந்திருக்கலாம். ஐ அக்ரி வித் யூ. எடிட் பண்ணியிருந்திருக்கலாம். இதெல்லாம் பொலிட்டிக்கலி இன்கரெக்ட் ஸ்டேட்மெண்ட்ஸ். இனிமே அவரும் தான் பேசக்கூடாது. அவருக்கு மட்டும் என்ன கிரீடம் வச்சிட்டோம். அவரும் ஜனநாயகத்துல எங்களோட பிரதிநிதி, எங்களுக்காக தான் சேவை செய்ய வந்திருக்கிறதா அவர் சொல்றாருன்னா அப்ப நீங்க எங்களை தான் ரெப்ரசென்ட் பண்ணணும். நாங்க மேன் மக்கள். நீங்க எங்களை ரெப்ரசென்ட் பண்ணி கீழ்த்தரமா பேசுனீங்கன்னா அப்ப எப்படி இருக்கும் எங்களுக்கு? சங்கு சுட்டாலும் நீங்க வெண்மை தான் தரணும். அவங்க பேசுனாங்களா இவங்க பேசுனாங்களா அதெல்லாம் சொல்லாதீங்க. எங்க இல்ல, எனக்கும் ரெப்ரசன்டேட்டிவ் கலீஜா பேச தெரியும். இன்டர்நேஷனலி எல்லாரும் பாக்குறாங்க. தமிழ்நாடுன்னா கல்ச்சர்ல சிறந்த நாடுன்னு நினைச்சிட்டு இருக்கும்போது ஐயே எங்க சீஃப் மினிஸ்டர் தான் பேசுவாராம், அங்க அப்போசிஷன் பார்ட்டி அதுக்கு மேல கேவலமா பேசுவாங்களான்னா எங்களுக்கு இன்டர்நேஷனல் சேம் கொண்டு வந்து தராதீங்க. இது யாருக்கும் புரியாதா? நீங்க ஜஸ்ட் கேளுங்க, புட்டு புட்டு வைக்குது, இவ்வளவு அசிங்கமா பேசுதா, இந்த வார்த்தைக்கு இதான் அர்த்தம்னு அது பாட்டா பிரிச்சு சொல்லுது. அப்ப இப்படி நீங்க எங்களை ஷேம் பண்ணாதீங்க. உங்களோட அரசியல் பழிவாங்கும் நடவடிக்கைகளுக்கு பெண்களை பகடக்காயா யூஸ் பண்ணாதீங்க. அவுட்ரேஜிங் த மாடஸ்டி ஆஃப் த மேன் அப்படின்னு ஒன்று வச்சுக்கோங்க. அதுக்கு புதுசா சட்டம் வேணா ஏற்றிக்கோங்க. அவுட்ரேஜிங் மாடஸ்டி ஆஃப் உமன் சொல்லிட்டு எங்களை முன்னிலைப்படுத்தாதீங்க. அப்ப எங்க பேரை நீங்க பயன்படுத்தினா தீவிரத்தோட பயன்படுத்துங்க. அது கடைசி கட்டம் வரைக்கும் கொண்டு போங்க. பாதியிலே அவாய்ட் பண்ணி அனுப்பி விட்டுறாதீங்க. அப்ப இன்னொரு தடவை ஒரு ஆள் எங்களை பத்தி தப்பா பேசுறாரு, அவுட்ரேஜிங் த மாடஸ்டி ஆஃப் விமன். அது தொடர்ந்து திமுக என்னையே அவுட்ரேஜ் தான் பண்ணிட்டு இருக்காங்க மாடஸ்டியை பல விதங்கள்ல. பட் இப்படி பண்றதுன்றது அது இருக்கிறதுலே ஆண்மையற்ற செயல். ஐ டோன்ட் ஈவன் வாண்ட் டு டிக்னிஃபை இட் வித் அன் ஆன்சர். அந்த லெவலுக்கு தான் அதை நம்ம பார்க்கணும். பட் தொடர்ந்து எல்லா பெண்களையும், அதுவும் குறிப்பா சினிமா நடிகைன்னா அவங்களுக்கு தட்டி கேட்பாரே இல்லை, சினிமா நடிகைக்கு சப்போர்ட் பண்ணதுக்கு ஆளே இல்லைன்றதுனால இஷ்டத்துக்கு அடிச்சு விட்றது. அதே சினிமா நடிகை பார்த்து இவங்க சொல்லு விட்டுன்னு உட்காந்துட்டு இருப்பாங்க. அப்போ டபுள் ஸ்டாண்டர்ட் பாருங்க. ஒன்று அப்படி மயங்கி கிடக்கிறது, அப்புறம் அவங்களே அசிங்கமா பேசுறது. இந்த மாதிரி இந்த வக்கரங்களை எல்லாம் ஆண்கள் they have to learn to sort it out and deal with it. இதை எங்க மேல காட்டாதீங்க. உங்ககிட்ட இருக்குது அந்த அழுக்கு, அதை நீங்க ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. இல்ல இதுல உதயநிதிக்கு மட்டும் அதாவது அறிவுரைகள் வருது. ஏன்னா இப்போ கடந்த காலம் திருமாவளவன் அவர்கள் வந்து பேசியிருக்காரு. சினிமா நடிகைகள் குறித்து அவர் பேசியிருக்காரு. நிறைய விஷயங்களை வந்து அது சொல்லக்கூடிய அப்பயும் நம்ம பேசணும். மிஸ்டர் திருமாவளவன், டாக்டர் திருமாவளவன் சொல்லும் போதும் அவரோட கல்விக்கு ஏற்ற மாதிரி, அவரோட தராதரத்துக்கு ஏற்ற மாதிரி தான் அவர் பேசணுமே தவிர சும்மா ஸ்லேடைகள் வார்த்தை புழக்கத்தில் இருக்கின்றதுனால பேசக்கூடாது. இப்போ இஸ் நாட் தமிழ்நாடு பாலிடிக்ஸில் இவர் ஒரு கட்சி தலைவராக இருக்காரே தவிர இப்போ இந்த சட்டமன்றத்தில் அவர் இல்லை. பட் ஆக்டிவாக அப்போசிஷன் லீடராகவும் இருக்கிற 2 பேர் பேசும்போது 2 பேரும் எங்களை தான் ரெப்ரசன்ட் பண்ணுறாங்க. வேற யாரோ ஒரு நாட்டுக்கு ரெப்ரசன்டேட்டிவ் இல்லையே, இந்த நாட்டுக்கு தானே ரெப்ரசன்டேட்டிவ். இந்த தமிழ் கூறும் நல்ல உலகத்துக்கு தானே எங்க ரெப்ரசன்டேட்டிவ். நாம் எப்படிப்பட்ட கலாச்சாரம், கல் தோன்றி மண் தோன்றதுக்கு முன்னாடியே தோன்றவங்க, திருக்குறள் எழுதினவங்க, நாலடியார் எழுதினவங்க, எல்லா விதமான அறநூலும் எழுதினவங்கன்னா நமக்குன்னு ஒரு பண்பு இருக்குது, நமக்குன்னு ஒரு சுயமரியாதை இருக்குல்ல. நம்ம தானே கடமை கண்ணியம் கட்டுப்பாடு தன்மை நிறை ஓர்ப்பு கடைபிடிட்டு ஆண்கள் ஏன் சொல்லியிருக்காங்க. தலைவர்களே அதை பின்பற்றலைன்னா அப்போ தொண்டர்கள் எப்படி பின்பற்றுவாங்க? அப்போ நீங்க எங்க ஜெனரேஷன்லாம் அழிக்கிறீங்களா? எங்க பசங்களுக்குலாம் தப்பான விஷயங்கள் சொல்லி தரீங்களா? உங்களை பார்த்து வளர எங்க பசங்க என்ன ஆவாங்க? என்ன லீடர் நீங்க? இது கூட உங்களால டீல் பண்ண முடியலன்னா அப்போ மற்றதை எப்படி டீல் பண்ணுவீங்க? இல்ல உதயநிதி திருமாவளவன்லாம் கடந்து இப்போ விஜயினுடைய ஸ்பீச் வந்து பள்ளிக்கூடங்களே சில இடங்களை போட்டு காட்டப்படுது.
அங்க வந்து முதலமைச்சர் நம்ம டேஷ் நம்ம அப்படின்னு ஏற்கனவே பேசுறாரு. சொன்ன மாதிரி மிஸ்டர் விஜய் வந்து சினிமா நடிகர் கிடையாது. மிஸ்டர் ஜோசப் விஜய் நோ லாங்கர் சினிமா நடிகர், யுவர் சீஃப் மினிஸ்டர். நீங்க பார்த்து தான் பேசணும். எதிர்க்கட்சி தலைவருக்கே இவ்வளவு சட்டங்கள் சொல்றோம்னா, அப்ப அந்த ரூலிங் பார்ட்டில இருக்கிற ஆளுமையில இருக்கிற மனிதர் எவ்வளவு ஆளுமையோட நடந்துக்கணும்ன்றது அவருக்கு இதை விட அதிகமான ரெஸ்பான்சிபிலிட்டி. வாயில் நல்லா வரும் அப்படின்றாரு. இதெல்லாம் புழக்கத்துல இருக்கிற ஆர்டினரி ஸ்லேடைகள். நல்லா வரும்ன்றது கெட்ட வார்த்தை வரும்னு தானே அர்த்தம். கெட்ட வார்த்தைன்றது இட் நீட் நாட் ஆல்வேஸ் பி அ செக்ஷுவல் இன்டென்டோ. அப்படி நீங்க எடுத்துக்க கூடாது. இட் கேன் பி அனிமல் பேர் சொல்லலாம், அக்ரெசிவான வேர்ட்ஸ் யூஸ் பண்ணலாம். அதெல்லாம் சகஜமா எல்லாரும் பேசணும். ஆனா பார்லிமெண்டரி வேர்ட்ஸ் கிடையாதுன்றதை நம்ம ஒத்துக்கிறோம். பட் இது வந்து இன்னொருத்தரோட செக்ஷுவாலிட்டியை பத்தின அசிங்கமான ஸ்டேட்மெண்ட். என்னால முடியல அவனால முடியுதுன்ற லெவல்ல இருக்கிற ஸ்டேட்மெண்ட். இது வந்து ஏன் எங்க கிட்ட வந்து சொல்றீங்க? வை ஆர் யூ வாஷிங் யுவர் டர்ட்டி லினன் இன் பப்ளிக்? எங்களுக்கு என்ன இதெல்லாம் கேட்கணும்னு? நீங்க தனியா போய் தானா பேசிக்கோங்க. எங்ககிட்ட ஏன் வந்து இதெல்லாம் சொல்றீங்க? இது கேட்க கூட நாராசமா இருக்கு எங்களுக்கு. ஸோ இந்த மாதிரி ஸ்டேட்மெண்ட்ஸ் அவரை மீறி வருது. தாங்க முடியாம வருது. நீங்க போய் அதுக்கு தெரப்பி எடுத்துக்கோங்க. பப்ளிக்ல வந்து வளராதீங்க. இல்ல எல்லாருக்குமே அந்த அட்வைஸ் கொடுக்கணும்ல நீங்க. எல்லாருக்கும் தான் சார். இவருக்கு மட்டும் இல்ல, எல்லாருக்குமே. நீங்க முன்ன உங்க கட்சிகள்ல என்ன வேணா உளறி இருந்திருக்கலாம். அன்னைக்கு இருந்த ரெக்கார்டிங் சிஸ்டம் வேற, அன்னைக்கு இருந்த டிவைசஸ் வேற, அன்னைக்கு இருந்த பாப்புலேஷன் வேற. அன்னைக்கு அம்மாக்களே குழந்தைங்க கிட்ட கெட்ட வார்த்தை பேசுவாங்க. இன்னைக்கு அப்படி பேச முடியாது. கெட்ட வார்த்தைகள் இன்ட்ரோடியூஸ் தான் பண்ண முடியும். ஆக்சுவல் கான்வர்சேஷன்ல நம்ம பேச முடியாது குழந்தைங்க கிட்ட. இன்னைக்கு இருக்கிற சூழல்ல இன்டர்நேஷனல் ஸ்டாண்டர்ட்ஸுக்கு எல்லா ஊர் குழந்தைங்களும் வளரும்போது, அப்ப இன்டர்நேஷனல் பிஹேவியர் தானே நம்ம குழந்தைங்களுக்கு இன்ட்ரோடியூஸ் பண்றோம். தமிழ்நாட்டில் மட்டும் இவ்வளோ அசிங்கமா பேசுவாங்க. சீஃப் மினிஸ்டரும் ஆப்போசிஷன் இருந்து இப்படி அசிங்கமா பேசிப்பாங்கன்றது ஹவு கேன் இட்? ஆஸ் மதர்ஸ் வி ஆர் அஷேம்டு. நாங்க கஷ்டப்பட்டு நல்லபடியா வளர்க்கணும்னு பார்க்குறோம். நீங்க அசிங்கமான எக்ஸாம்பிள் வந்து ஏன் கொடுக்குறீங்க? இல்ல இந்த குறிப்பிட்ட இந்த 3 நபர்கள் அது வந்து உதயநிதி, த்ரிஷா, விஜய். இப்போ இந்த 3 நபர்களும் கடந்த காலங்கள்ல ஒண்ணா ஒர்க் பண்ணியிருக்காங்க. குருவி படம் வந்து ஃபர்ஸ்ட் ப்ரொடியூசரா அறிமுகமானார் உதயநிதி. அந்த படத்துடைய ஹீரோயின் த்ரிஷா, ஹீரோ விஜய். இப்போ இன்னைக்கு அவங்கள சுத்தி தான் அரசியலுமே பேசப்படுது. என்ன இதுல ஒரு பிரச்சனை இருக்கிறதா தெரியுது இல்ல? ஐ டோன்ட் ஈவன் வாண்ட் டு ஸ்பெகுலேட் ஆன் திஸ். ஒரு உமனை பத்தி என்ன கல்ச்சரும் டிக்னிஃபைடா தான் பேசணும். என்ன நடந்திருக்கலாம், நடக்கலாம், அதெல்லாம் நமக்கு தேவையில்லாத பிரச்சனை. அதுதான் நீங்க அரசியலமா பேசப்படுதுன்றனால கேட்க. அது பேசுறவங்க பேசட்டும் சார். என்னால அதெல்லாம் பேச முடியாது. ஒரு உமனோட உண்மையிலே ஒரு உமனோட மாடஸ்டி, ஒரு சிங்கிள் உமன் அவங்க தனியா அந்த உலகத்துல இருக்கிறாங்க. அவங்க கேட்பாரு இல்லைன்றதுனால நீங்க என்ன வேணா பேசுவீங்களா? அப்போ இது women சங்கீதாக்கு பொருந்தாதா? சங்கீதாவை எல்லாருக்கும் தான். எனி உமன், ஈவன் ஃபார் மீ, எனி உமன், எனி சைல்டு. ஒரு மேனுக்கே அது பொருந்தும். உமனுக்கு மட்டுமா? சிங்கிள் மேனுக்கும் தான் இல்ல same ஒருவேளை இப்போ த்ரிஷா இருக்கிற இடத்துல ஒருவேளை ஒரு ஒரு பொது நிகழ்ச்சிக்கு வந்து விஜய் அவர்களும் த்ரிஷா அவர்களும் போற மாதிரி ஒரு சங்கீதாவும் தன்னுடைய தனிப்பட்ட நண்பர் ஒருவர் போறாங்க அப்படின்னா இந்திய சமூகம் எப்படி அவங்கள பேசியிருக்கணும் சார். இருக்குல்ல? தொடர்ந்து நிறைய பெண்களும் நிறைய ஆண்களும் நிகழ்ச்சிகளுக்கு சேர்ந்து போறாங்க, வராங்க. தட்ஸ் பார்ட் ஆஃப். நாங்கெல்லாம் கான்ஃபரன்ஸுக்கு போறது இல்லையா? கான்ஃபரன்ஸுக்கு ஒண்ணா போயிட்டோன்றதுனால நீங்க மட்டும் கதை பேசுனீங்கன்னா அது உங்களோட கீழ்த்தரமான கற்பனைன்னு தானே நம்ம சொல்லுவோம். இங்கே நிகழ்ச்சிக்கு ஒண்ணா போயிட்டாவே அது அவ்வளவுதான்ப்பா அப்படின்னா, அப்போ உங்களுக்கு ஒண்ணு மட்டும் தான் தெரியும், ஆண் பெண் உறவை பத்தி வேற எதுவுமே தெரியாதுல்ல அப்படின்ற கேள்வி வருது இல்ல? இல்ல ஒரு நிகழ்ச்சி இல்ல எல்லா நிகழ்ச்சிகளுக்கும் சொல்றேன். ஸோ இது மாதிரி வாட் அவதூறு இஸ் இம்பார்ட்டன்ஸ் டு தி உமன் தானே கேள்வி அங்க வருது. ஈவன் இஃப் இட் இஸ் இரலவென்ட். ஆட்சியில ஏதாவது பிரச்சனை வந்தாதான் நம்ம கேட்கணும். அவர் தனிப்பட்ட வாழ்க்கையில என்னென்ன இல்ல இல்ல பண்ணிட்டு இங்க கண்ணியம்ன்ற வரும்போது சங்கீதாவை எவ்வளவு அசிங்கமா வேணா இல்ல நம்ம இல்ல சார். பேசலாம். கண்ணியம்ன்றது ஏகபத்தினி விரதனா இருக்கிறது நம்ம கண்ணியம்னு சொல்லல. அது வேற. எத்தனை பத்தினி இருந்தாலும் கரெக்டா கண்ணியமா இருங்க. ஒரு பெண்ணை அவதூறு பண்ணி உங்க ஆண்மையை காமிச்சிக்காதீங்க. இதை தப்பட்டம் அடிக்காதீங்க. இன்னொரு ஆணோட ஆண்மையை பத்தி அசிங்கமாவோ உயர்வாவோ பேசாதீங்க. அது எங்களோட ஸ்கேல்ல அதை நாங்க மெஷரே பண்ணல. அதை பத்தி எங்களுக்கு என்ன வந்தது? அது இரலவென்ட். இல்ல பெண்கள் குறித்த சங்கீதாவை குறித்து உண்மையிலே வழக்கு டு பி தொடரும் வெரி போது- வெரி பாயிண்ட் பிளாங்க். அது காவேரி தண்ணியோ வேற என்ன கர்மாந்திர தண்ணியோ எங்ககிட்ட அதை பத்தி பேசாதீங்க. எங்க லைஃப்ல ரெலவெண்ட் இல்லாத விஷயங்கள்ல சிட்டிசன்ஸ் எங்களுக்கு சம்மந்தம் இல்லாத விஷயங்களை பத்தி எங்களுக்கு அக்கறை இல்லை. எங்க லைஃப்ல என்ன மாற்றம் கொண்டாடுறீங்க? எங்க டெய்லி லைஃபை இம்ப்ரூவ் பண்ணி தரது தான் உங்க வேலை. அதுக்கு தான் நீங்க அசைன்ட் அதுதான் இல்ல, vote போட்டு இப்ப உட்கார வந்த இப்ப வர விமர்சனங்கள் சங்கீதாவை வந்து பொது வெளியில நிறைய தாவேக கட்சியினர் வந்து அசிங்கசியமா பேசுகிற போது சித்தரிக்கிற போது ஏன் விஜய் மௌனமாக இருந்தார், ஏன் தட்டி கேட்கலன்ற ஒரு கேள்வி வருது இல்ல? எந்த பெண்ணை அசிங்கமா பேசும்போதும் அவர் தட்டி கேட்கல சார். இதுக்கு முன்னாடி எவ்வளவு பேசிட்டு இப்ப இருக்காங்க, விஜய் கேட்கல. உதயநிதி அரசு என்னவா இப்போ அவர் பார்க்கணும்? தட்டி அவர் பேசுனது
பெண்களை பற்றி இல்ல, ஒரு ஆணை பத்தி அவர் பேசினாரு. அதுதான் நீங்க புரிஞ்சுக்க மாட்டேன்றீங்க. அங்க ஒரு பெண்ணை பத்தி பேசல, ஒரு ஆணை பத்தி தான் பேசினாரு. கரெக்ட். வர வேண்டிய இடத்துல வருதுன்றது யாருக்கு வருது? பெண்ணுக்கு வருதா, ஆணுக்கு வருதா? இது யாரை பத்தினது? இது ஆண் உடலை பற்றியது தானே. அப்ப பேசப்பட்டது ஒரு ஆண். ஆனா சட்டத்துல அதுக்கு இடம் இல்லையே. ஆண்கள் கொஞ்சம் வெக்கம் வர வேண்டாம் உங்களுக்கு ரோஷம் வர வேண்டாம். நம்மளை பத்தி அசிங்கமா பேசினா சட்டத்துல இடம் இல்லையாமே. சட்டத்தை மாத்துங்க ஏன் நீங்க ஏன் கேட்க மாட்டேங்க. அப்போ கூட பெண்களை ஏன் பயன்படுத்துறீங்க? நாங்க என்ன உங்களுக்கு கேடயமா? எங்களுக்கு நிறைய வேலை இருக்குது. உங்களுக்கு புது கேடயத்தை நீங்களே உருவாக்கிக்கோங்க. எங்களை எதுக்கு சும்மா சும்மா இந்த கதையில எழுதுறீங்க? ஆனா இதுல இன்னொன்னு ஆதவ அர்ஜுனா வந்து நேத்து பேசுறாரு. பெண்களை நாங்க இழிவு பண்ணிட்டா என்ன நடக்கும்னு உதயநிதி கைது காமிச்சிருக்கோம். உதயநிதி வந்து டாய்லெட்ல 2 மணி நேரம் உட்கார வச்சிருக்கோம் அப்படின்னு பேசுறாரு. இந்த டாய்லெட் அப்படின்ற அந்த மென்டாலிட்டி இருக்குல்ல, நான் டாய்லெட்ல உட்கார வைப்போம் அப்படின்னு. அவர் போய் உட்காந்தாரு சார். அதை தான் அவர் சொன்னாரு. எதுக்கு 2 நாள் ஏன் வெளியே வரல? ஒழிஞ்சிக்கிறதுக்கு உங்களுக்கு டாய்லெட் தான் கிடைச்சது. அப்படிதான் அதை இல்ல அவர் அர்த்தப்படுது. டாய்லெட்ல தான் உட்கார்ந்தாருன்னு யாராவது அதை நீங்க விட பார்த்தாங்களா? அதை விட முக்கியமான விஷயம், நீங்க கவனிக்க வேண்டிய விஷயம், இதுக்கு முன்னாடி ஃபிலிக்ஸ் ஜெரல்ட் அரெஸ்ட் ஆனார். அவங்க ஒய்ஃப் வந்து தெரு வரைக்கும் போய் அந்த வண்டி பின்னாடி போய் என் ஹஸ்பண்டை ஏன் இப்படி பண்றீங்க அப்படின்னு கோச்சிக்கிட்டாங்க. உதயநிதியை அரெஸ்ட் ஆறாரு. அவர் ஒய்ஃப் பார்த்து சிரிச்சு நின்றுட்டு இருக்காங்க. அதுவும் பிரச்சனை, எனக்கு ஒன்றும் தெரியாதுன்னு நிற்கிறாங்க. தட் ஷோஸ் அ குவாலிட்டி. ஒரு உமன் துடிக்கவே இல்லை அந்த ஹஸ்பண்டுக்குன்னா அதை நீங்க கவனிக்கணும். நம்ம அதை பற்றிலாம் பேசுறது இல்லை. நமக்கு வேண்டியது இந்த கட்சியா அந்த கட்சியா, இந்த தலைவரா அந்த கண்ணு முன்னாடி ஒன்று நடக்குது, அதை நீங்க கவனிக்க மாட்டேன்றீங்க. அவ்வளோதான். அந்த ரிலேஷன்ஷிப்புக்கு அவ்வளோதான் மரியாதை. இல்ல அது வச்சு நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது. கைது கைது வந்து திமுக காரங்க பார்க்காத கைதெல்லாம் கிடையாது இல்ல. ஐயோ, அது வீரமான செயலுக்கு நடந்த. நீங்க என்ன சார் இப்படி பேசுறீங்க? வியந்து ஓதாதீங்க. திமுக பார்த்த கைது அதெல்லாம் எங்களுக்கு கவலை இல்லை சார். இவங்க வேலை இதுக்கு முன்னாடி நிறைய கைதுகள் இந்த ஆட்சியில் நிறைய கைதுகள் நடக்குது. அடுத்த உதயநிதி கைது தான் ஆவாருன்னு நிறைய பேர் சொல்லிட்டு இருந்தாங்க. நடந்துருச்சு. இட் டசன்ட் மேட்டர். இரலவென்ட். எங்களுக்கு சம்மந்தம் இல்லாத விஷயம். எங்களுக்கு இன்னைக்கு பட்ஜெட் என்ன வருதுன்னு பேசுவோம். மேகதாதுலேருந்து உண்மையிலே நமக்கு காவேரியில பிரச்சனை தீருதா இல்லையா, தண்ணி வருதா இல்லையா, விவசாயம் நடக்குமா, இதுதான் எங்களுக்கு ரெலவென்ட்டு. யார் அழுதா, யார் சிரிச்சா, யாருக்கு என்ன ஆச்சு, இந்த மாதிரி அல்பமான விஷயங்கள் எல்லாம் நாங்க கவனம் செலுத்த முடியாது. இப்ப நீங்க தானே சொன்னீங்க அவங்க வந்து அவங்க உதயநிதி வைஃப் வந்து அவர் சொன்னாங்க எனக்கு மனைவி இருக்கிறார், பதட்டப்படாதன்றனால ரிலேஷன்ஷிப் ஒண்ணு இல்லன்னு சொல்லிட முடியுமா? மனைவி இருக்கிறார், மனைவி எப்படி இருக்கிறார் என்பதை நாங்களும் பார்க்கறோம். பட் we don't want to அதுக்காக டைம் வேஸ்ட் பண்ண விரும்பல. நீங்க இதெல்லாம் பேசுனீங்கன்னா இதுவும் இங்க கண்ணில் படுது. இல்ல இதுக்கு முன்னாடி இப்ப யூடியூபர் வந்து அதே ரெட்பிக்ஸ் ஃபெலிக்ஸ்ல ஒரு யூடியூபர் பேசினாரு. பணியாளர்கள் அதாவது ஒரு சப் இன்ஸ்பெக்டர் வந்து ஐஜிக்கு ஏன் தொடர்புல இருக்காங்க, ஏதாவது அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிட்டு போனாதான் நல்ல இடங்களுக்கு போக முடியும்னு ஒரு யூடியூபர் பேசினாரு. அவர் கைது செய்யப்பட்டார். இப்ப அதெல்லாம் நம்ம ஏத்துக்க முடியுமா? எல்லாருமே எல்லா இடங்கள்லயும் பெண்களை வைத்து ஏதோ ஒரு இடத்துல பேசியிருக்காங்க சார். பெண்களை இழிவுபடுத்துதல்ன்ற அந்த சட்டத்தை நிறைய பேர் அபியூஸ் பண்றாங்க. எல்லா டாக்கும் ஒரு உமனை வச்சு பேசினாலே உமன் சப்ஜெக்ட் வேற ஒரு ப்ரெடிகேட்னா உடனே பெண்ணை அப்படி சொல்ல முடியாது. இது இருக்கிறதுலே ரொம்ப அதிகமான சட்ட ரீதியான வல்லமை மிகுந்த ஒரு ஒரு கோடா இருக்குது. அதை வச்சு நிறைய தண்டிக்க முடியுன்றதுனால அதை அபியூஸ் பண்றாங்க. டவுரி ப்ரொஹிபிஷன் ஆக்டை அபியூஸ் பண்ணுவாங்கல்ல, டொமஸ்டிக் வயலன்ஸ் ஆக்டை அபியூஸ் பண்ற மாதிரி அவுட்ரேஜிங் மாடஸ்டி ஆஃப் த உமனை அபியூஸ் பண்றாங்க. ஏன் அதை போய் அபியூஸ் பண்ணீங்க? வேற சட்டங்களை உருவாக்குங்க. நீங்க தானே லா மேக்கர்ஸ். எதுக்கு ஒரே சட்டத்தை வச்சு இப்படி அபியூஸ் பண்றீங்க? சேஞ்ச் த லாஸ். மேல் மாடஸ்டியை பற்றி சட்டங்கள் கொண்டு வாங்க. இரஸ்பெக்டிவ் ஆஃப் த ஜெண்டர் மாடஸ்டியை பற்றி சட்டம் கொண்டாங்க. மாடஸ்டியை கூட கொண்டுங்க. ஏன் செக்ஷுவாலிட்டியோட சம்மந்தப்படுத்துறீங்க? பொதுவாக கண்ணிய குறைவான பேச்சுன்றதுக்கு ஒரு பெரிய சட்டத்தை கொண்டு வாங்களேன். இதுலேயே ஒரு முரண் இருக்கு சார். அது பெண்ணின் மாடஸ்டி, மானம், கற்புன்றதை தானே நீங்கள் ஹைலைட் பண்ணுறீங்க. அப்போ கற்புனா மட்டும் தான் ரியாக்ட் பண்ணுவீங்களா? பெண்ணோட மனசுக்கு கஷ்டமாக தான் ரியாக்ட் பண்ண மாட்டீங்களா? எப்போ பார்த்தாலும் இதில் தான் உங்கள் கவனமா? யூசி அந்த சட்டத்துக்குள்ளேயே ஒரு முரண்பாடு இருக்கு. அது ஏன் நீங்க இதை பற்றி மட்டும் கவனிக்கிறீங்க? இது மட்டும் ஏன் உங்களுக்கு எமோஷனை தூண்டுது? அறம் மீறப்படுது, நம்மளோட கோட்பாடுகள் நிறைவேற்றப்படலை, நம்மளோட அன்றாட தேவைகளை பூர்த்தி பண்ண இங்கே வக்கெல்லாம் உட்காந்துட்டு இருக்கோம். அதெல்லாம் உங்களுக்கு பெருசா தோணலை. எப்போ பார்த்தாலும் பெண்கள், கற்பு, இந்த புனிதத்துவம், அவுட்ரேஜிங் மாடஸ்டி. we don't want to be modest, we want to be fierce. ஓகே, மாடஸ்டின்னு அவுடேட்டட் கதைகள்லாம் வந்து பேசாதீங்க. அதனாலதான் சிங்கப்பெண்கள் அதிரடிப்படை உருவாக்கப்பட்டது. அப்படி சொல்லிட்டீங்கல்ல, அவுட்ரேஜிங் த ஃபியர்ஸ்னஸ் ஆஃப் உமன் அப்படின்னு வச்சுக்கோங்க. அது அப்டேட்டடா இந்த 2026க்கு எங்களுக்கு கொஞ்சம் புகழா இருக்கும். சும்மா மாடஸ்டின்னு 2000 வருஷத்துக்கு முன்னாடி எங்களை கொண்டு போகாதீங்க. மென்னுக்கும் மாடஸ்டி இருக்குது. உங்க மாடஸ்டிக்கு நீங்க ஃபைட் பண்ணிக்கோங்க. உங்க பேர்ல சட்டத்தை வச்சுக்கோங்க. அப்போ விஜய் தன்னுடைய கற்பை காப்பாத்துறதுக்கு தான் இந்த அரசு பண்ணிருக்காரா? கற்புன்னு சொல்ல முடியாது. அவரை டிஃபேம் பண்றாங்க, அவரை அசிங்கப்படுத்துறாங்க. அவரோட இயலாமை அசிங்கப்படுத்தினா கூட அவரோட இயலும் தன்மையை போய் அசிங்கப்படுத்தினா அது என்னது? இது 2 அல்பமான மென்னோட ஈகோ இஷ்யூ மாதிரி கொண்டு வர்றீங்க.
we are able to see through it. It's so clear. இந்த அளவுக்கு தமிழ்நாட்டு பாலிடிக்ஸ் இறங்கணுமா? இது எவ்வளோ பெரிய ஆட்கள், எவ்வளோ பெரிய சாதனைகள் பண்ண நாட்டுல, ஒரு 2 மென்னோட செக்சுவாலிட்டி தான் எங்களுக்கு முக்கியமான டாபிக்கா? வாட் நான்சென்ஸ்!